உங்க டூ வீலர் இந்த ரோட்ல எந்த இடத்துல போடணும்? எந்த வெள்ளை கோடுப்பா? அந்த ரோடு எட்ஜில் ஒரு வெள்ளை கோடு போட்டுருக்காங்கல்ல, அந்த வெள்ளை கோட்டுக்குள்ள தான் ஓடணும். புரியுதுங்களா? இது நாங்க சொல்லாம உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. புரியுதா? உங்க டூ வீலர் வந்து அந்த ரோடு எட்ஜில் ஒரு வெள்ளை கோடு போட்டிருப்பேன். அந்த வெள்ளை கோடு எதுக்கு போட்டுச்சிருக்கேன்? பாதசாரி நடந்து போறதுக்கும் உங்க டூ வீலர் போறதுக்கு அந்த கோடு போட்டுச்சிருக்கான். நிறைய பேர் எங்க ஓட்டுறான்? நடு ரோட்ல போயிட்டுருக்கான். டூ வீலர் வந்து நடு ரோட்ல போயிட்டு இருக்கான்ப்பா. பின்னாடி பஸ்காரெல்லாம் ஆறு அடிச்சா முறைச்சு பாக்குறான். பஸ் ஆறு அடிச்சா பஸ்கார ஆறு அடிச்சா முறைச்சு பாக்குறான். அதனால வந்துங்க இவன் கட்டுறது 10,000 ரூபாய் டேக்ஸ். ரோட் டேக்ஸ் வந்து 10,000 தான் கட்டுவேன். டூ வீலர் ரோட் டேக்ஸ் வந்து எவ்வளவு கட்டுறீங்க? 10,000 ரூபாய் தான் கட்டுவேன். ஆனா காருக்கார எவ்வளவு கட்டுறான்? லட்ச ரூபாய் கட்டுறான். காருக்கார் லட்ச ரூபாய் கட்டுறான். பஸ்ஸுக்காரு லாரிக்காரெல்லாம் லட்ச ரூபாய் கட்டுறான் ரோட் டேக்ஸ். அவனுக்கு முன்னால் பாதையில் இவன் போயிட்டு இவன் பின்னாடி முறைச்சு பாக்குறான். அவனுக்கு வழி விட மாட்டேறான். டூ வீலருக்கு வந்து டூ வீலருக்காரன் பின்னாடி காரு பஸ்காருக்கு வழி விட மாட்டேறாங்க. அதே மாதிரிங்க டூ வீலருக்கும் ரைட்ஸ் இருக்குது வண்டி ரோட்ல ஓடுறதுக்கு. அதனாலதான் அவங்களுக்கு நீ கார்ல போனீங்கன்னா டூ வீலர்கார் தெரியாம வர்றாரு, அந்த கோட்டை விட்டு தாண்டி வர்றாரு, ஆறு அடிச்சு வலிக்கி விட்டுருங்க. அவருக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியாது. இப்ப நீங்க வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். சரியா? டூ வீலர் வந்து அந்த கோட்டுக்குலாம் உடனே உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நிறைய பேர் தெரியாது, அவர் கோட்டை விட்டு வெளியே தான் ஓட்டுவார். நீங்க என்ன ஒண்ணு கார்ல போனா ஆறு அடிச்சு விலக்கி விட்டுருங்க, அவர் விலகி போயிடுவாரு. சரிங்களா? ஆறு அடிக்காம போகாதீங்க. ஒரு ஆறு அடிச்சு விலக்கி விட்டுருங்க தூரத்துல. சரிங்களா? இந்த மாதிரி ஆக்ஷன் நிறைய இதுப்பா சொல்லிட்டேன் பாருங்க. இந்த ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஒவ்வொரு உயிரிழப்பு பொறுத்தும் ஒவ்வொருத்தரும் ஆக்ஷன்ல இறக்குறாங்களா அந்த இடத்துக்கு நாங்கள் போய் அந்த இடம் எப்படி ஆக்ஷன் எப்படி ஆச்சு அந்த ரிப்போர்ட் வந்து நாங்கள் கவர்மெண்ட் கொடுக்கும். இதே எங்கள் வேலை. அதனால மாசம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குப்பா. விபத்து கொரோனாவோட மோசமா இருக்குது. கவனமா ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டு பெல்ட் போடுங்க. பெல்ட் போடணும். இது மறந்துடாதீங்க. நிறைய பேர் இந்த பெல்ட் போடுறதில்ல, கலந்து போயிருது. மத்தியானம் வர்றாங்க, மூஞ்சி முறையில் அடிவிட்டு வரையா, ஏன்டா என்ன ஆச்சுன்னு கேட்டா ஹெல்மெட் போட்டுதுங்க சார், பெல்ட் போடல சார், கல் ஓடிச்சுங்க சார். பெல்ட் போடலைங்க, கல் ஓடி உன்னை காப்பாத்தாது. ஏன்னா உங்க உடம்புல எந்த பதிவுனா மாத்திடலாம். உடம்புல வந்து எந்த பதிவுனா மாத்திடலாம். எந்த இருதயத்தை மாத்தலாம், ஹார்ட் கிட்னி மாத்தலாம், லிவர் மாத்தலாம். ஆனா தலையில இருக்கிறத எதுவும் மாத்த முடியாதுப்பா. உன் தலையை பத்திரமா பாத்துக்க. டூ வீலர்ல நிறைய அடிபடுறது தலைதான் அடிபடும். கீழே விழுகும் போது